வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 120 கிலோமீட்டர் வேகம் அலறிய நண்பன் அடுத்த நொடி இரண்டாக பிளந்த விபத்தில் சிக்கிய கார், பறிபோன 2 உயிர்கள். யார் என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அதிக வேகமாக கார் இயக்குவதில் ஏற்பாடுகள் ஆபத்துகள் உணராம் அதை வீடியோவாக பதிவிடும் போக்கு அதிகரித்துள்ளது. இதற்கிடையே குஜராத் மாநிலத்தில் இளைஞர் ஒருவர் அதிக வேகமாக காரை ஓட்டிய நிலையில அவரது கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துல சிக்கியது. இதுல காரை ஓட்டிய இளைஞர் உட்பட 2 உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அதிக வேகம் ஆபத்தா என்பதை உணராம இந்த காலத்துல இளைஞர்கள் கார் பைக்குகளை அச்சுறுத்தும் வேகத்துல இயக்கி வராங்க. இது போன்ற பொறுப்பற்ற செயலால் கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆனாலும் கூட மிக மோசமான விளைவுகளை ஏற்படும். இதனால் அவங்களுக்கு மட்டுமல்லாம சாலையில அனைத்து ரூல்ஸையும் பின்பற்றி வருவவங்க கூட ஆபத்தாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு மோசமான விபத்து தான் நேற்றைய தினம் குஜராத்தில் ஜெட்பூரில் நடந்திருக்கிறது. அதிக வேகமாக இயக்கப்பட்ட கார் விபத்தில் சிக்கி சூழல்ல உள்ளே இருந்த 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அவங்க காரை ஓட்டிய அவத் திவாரி விபத்துக்கு சற்று முன் இன்ஸ்டாகிராமில் அதிக வேகமாக கார் ஓட்டும் வீடியோக்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஹிண்டாய் வெர்னா கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதியதால் கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அவத் திவாரி சம்பவ இடத்திலே உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவரது 20 வயதான நண்பரான தேவராஜ் கோஷாய் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறாரு. திவாரி அதற்கு முன்பு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வண்டி ஓட்டும் வீடியோக்களை பதிவிட்டு வரார். அவர் ஒரு கையால் ஸ்டேரிங் பிடித்து விட்டு மறு கையால் மொபைல் ரீல் எடுத்து வீடியோவை வெளியிட்டார். இன்னொரு வீடியோவில் பக்கத்தில் இருந்த ஒருவர் அதிக வேகமாக கார் செல்வதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த சம்பவத்தில் சிக்கிய 2 உயிரிழந்த நிலையில அக்ஷய பிரேம் லகா என்ற மற்றொரு பணி படுகாயங்கள் ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வராரு. விபத்து குறித்து தகவல் கிடைத்த உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திவாரி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. நண்பர்கள் 2 காயமடைந்த நிலையில அவங்க மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருவங்க தான் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. இது தொடர்பான வழக்கு பதிவு செய்து போலீசார் இப்போது விசாரணை நடத்தி வராங்க. அவத் திவாரிக்கு இன்ஸ்டாகிராமில் 35,000க்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் ஏறுவாங்க. இதுபோல் அதிக வேகமாக வாகனங்களை இயக்கி அதே வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மறைவு அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.